அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிரிப்டோ கரன்சினா என்ன பற்றி பார்க்கலாம். இன்றைய தேதியில் உலக அளவில் முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீடுகளை அதிக குவித்து வரும் கிரிப்டோ கரன்சிகள் தான். இந்த நிலையில் கிரிப்டோ கரன்சியை இந்தியாவில் கோடிக்கணக்கானோர் வைத்துக்கொள்வதாக தகவல் அண்மையில் வெளியாகி இருக்கிறது. இந்தியர்கள் உட்பட உலக மக்கள் பலரிடமும் இது குறித்த டாக் வைரலாக கடந்த சில ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது. சரி, கிரிப்டோ கரன்சினா என்ன? நம் கையில் இருக்கும் கரன்சி நோட்டுகளை போல தான் இது. ஆனால் இது டிஜிட்டல் வடிவில் கரன்சிகளாக இருக்கும். இதனை விர்ச்சுவல் கரன்சி எனவும் சொல்லலாம். ஒவ்வொரு நாட்டின் கரன்சியும் அந்த நாட்டின் மட்டுமே செல்லத்தக்கதாகும். ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சிகள் அனைத்து இடங்களிலும் செல்லத்தக்கவை. இதற்கு தேவையானது இணைய இணைப்பு. இதன் மூலம் பரிவர்த்தனையை மேற்கொள்ளலாம். கடந்த 2009ஆம் ஆண்டு தான் உலகின் முதல் பிட்காயின் உருவாக்கப்பட்டது. அதனை சடோஷி நகமோடோ என்ற புனைப்பெயரில் ஒருவர் உருவாக்கியிருந்தார். அரசாங்கத்தின் தலையீடு எதுவும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சி மூலம் பரிவர்த்தனை செய்து கொள்ள முடியும். பிளாக் செயின் சிஸ்டம் என்ற தொழில்நுட்பத்தின் மூலம் இவை உருவாக்கப்பட்டவை. இது நாம் பயன்படுத்துகின்ற வங்கி மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு அப்பாற்பட்டது. பிட்காயின், எத்திரியம், ட்ரோன், டேஜ், ஷிப்பா என சுமார் 2000க்கும் மேற்பட்ட கிரிப்டோ கரன்சிகள் தற்போது புழக்கத்தில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. தங்கத்தை எப்படி சுரங்கத்தில் இருந்து வெட்டி எடுக்கிறார்களோ அதுபோல் ஒவ்வொரு கரன்சிக்குமான ஓப்பன் சேஸ் கோடிங் மூலமாக இந்த கிரிப்டோ கரன்சிகள் எம்ஐஎன்இ செய்யப்படுகிறது. இதை வாங்குவது மற்றும் விற்பனை செய்வது எப்படி பார்க்கலாம். தனிநபர்கள் தனிச்சையாக கிரிப்டோ கரன்சிகளை வாங்கவும் விற்கவும் செய்யலாம். அதற்கென ஒரு பிரத்யேக கணக்கை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் இந்த கொடுக்கல் வாங்கலில் நம்பகத்தன்மை மற்றும் சைபர் செக்யூரிட்டி மாதிரியான சிக்கல்களை களைய கிரிப்டோ கரன்சிகளை ட்ரேட் செய்வதற்கென சில பிளாட்ஃபார்ம்கள் இயங்கி வருகின்றன. இந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில்தான் இந்த தளங்கள் செயல்பட்டு உள்ளது. இதில் முதலீடு செய்வது பாதுகாப்பானதா? கிரிப்டோ கரன்சியை பொறுத்தவரையில் எதையும் நிரந்தரமானது என்று எந்தவித உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. இன்றைய தேதியில் ஒரு பிட்காயினோட விலை 47,08,920 ரூபாயாக உள்ளது. இதுவே நவம்பர் 3 அன்று 11 மணி அளவில் இருந்தாலும் இந்த விலையோட தொடர்ந்து ஏற்றம் இருக்கும்ங்கிறது கணிக்க முடியாதது. அதனால் இதில் முதலீடு செய்வதில் ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சியின் காயின்களின் விலை வேறுபடும். இத்தர் காயினின் விலை 3,41,040 ரூபாயாக உள்ளது. இப்படி ஒவ்வொரு கரன்சிக்கும் விலையில் வேறுபாடு இருக்கும். இதன் விலையை பொறுத்த வரையில் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் கிரிப்டோ கரன்சிகளை தயாரிக்க முடியும் என்பதால் அதனை டிமாண்டுக்கு ஏற்ப விலையில் மாற்றம் இருக்கும். பிட்காயின்களை பொறுத்தவரையில் 21 மில்லியன் என வரைமுறை வைத்துள்ளனர். அதனால் அது மட்டும்தான் உலகில் புழக்கத்தில் இருக்கும். பெரிய முதலீட்டாளர்கள் இதில் சிறிய அளவில் பரிசோதனை முயற்சியாக முதலீடு செய்யலாம். சிறிய முதலீட்டாளர்கள் எதிர்காலத்தில் இதன் நிலைத்தன்மையை ஆராய்ந்து முதலீடு செய்து கொள்ளலாம். மொத்தமாக முடியவில்லை என்றாலும் நண்பர்கள், குடும்பத்தினர் உடன் இணைந்து பங்கீடு செய்து கொண்டு முதலீடு செய்யலாம். அதே நேரத்தில் இந்த கிரிப்டோ கரன்சி மற்றும் அதன் ட்ரேட் எப்படி இயங்குகிறது என்பதை அறிந்து கொண்டு அதை செய்வது சிறப்பானது. குறிப்பாக இந்திய ரிசர்வ் வங்கி கிரிப்டோ கரன்சி செயல்பாட்டுக்கு அனுமதி எதுவும் கொடுக்கப்படவில்லை. இருந்தாலும் வங்கி மூலமாக இந்த வர்த்தகத்தில் கிரிப்டோவை வாங்குவது மற்றும் விற்பனை செய்வது மாதிரியான நடைமுறைகள் நடக்கின்றன. இதை மாதிரி ட்ரேடிங் பண்ணியிருக்கீங்களா? கிரிப்டோ கரன்சியில் கமெண்ட் பண்ணுங்கள்.